விதிப்பாராக. இந்த நாளில் உங்கள் திருச்சபைக்காக நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். குதிரை என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து இந்த காரியத்தை குறித்து என்ன பேசுன்னு. இது செய்தியல்ல, வெறும் தீர்க்க தரிசனம் தான், கவனித்து கொள்ளுங்க. அதை காண்பிச்சுட்டு குதிரையை குறித்து இந்த சபைகளில் இருக்கிற ஜனங்களை குறித்து என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது சொன்னார், குதிரையை சில இடங்களில் கல்யாண வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த குதிரைக்கு ஹெவி ஒர்க்கே இருக்காது, அது மாடனாக நல்லா அலங்கரித்து என்ன பண்ணோம், போயிட்டு அப்படியே வந்துடும். இது திருமண குதிரை. அடுத்தது சர்க்கஸில் பயன்படுத்துவாங்க. அந்த குதிரை அந்த சர்க்கஸை விட்டு தாண்டி போகவே செய்யாது. ரெண்டாவது குதிரை. மூன்றாவது சுமை இழுக்கிற குதிரை. அது ஒருவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பல இடங்கள்லேருந்து பல இடங்களுக்கு பொருட்களை என்ன பண்ணும், கொண்டு போகும். நான்காவது ஒரு குதிரை காண்பித்தார், யுத்த குதிரை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு கீழே பணி செய்யும். அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு கீழே யுத்த குதிரை என்ன பண்ணும், பணி செய்யும். இன்னொன்று பந்தய குதிரை. ஒரு தேசத்தின் என்ன சொல்கிறது, பல நாடுகளில் நாங்களும் பலம் வாய்ந்தவர்கள் என்கிற ஒரு திறமை என்ன பண்ணும், காண்பிக்கும். அது அறிவுத்திறன், கல்வித்திறன், பல காரியங்களை என்ன பண்ணும், குறிப்பிட்டிருக்கோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் எந்த குதிரையாக இருக்கிறீர்கள்? பரலோக ராஜாவுக்கு பணி செய்கிற யுத்த குதிரையாக இருக்கிறீர்களா? கல்யாணம், நான், என் பிள்ளைகள், என் குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு குறுகிய வட்டம். சர்க்கஸ் குதிரை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க மாட்டான், என்ன பண்ணுவான், சர்ச்சுக்கெலாம் வருவான், கரெக்டாக என்ன பண்ணுவான், அட்டன் பண்ணுவான். அந்த சர்ச்சை தாண்டி அவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வெளியே போகவே செய்யாது. அடுத்தது சுமை தூக்குறது. காலம் முழுவதும் என்ன இப்படி பாரத்தோடு இருப்பாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா, ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர், இந்த காரியத்தை என்னால் சமாளிக்கவே முடியல. அது எல்லாருக்கிட்டையும் காணப்படுகிற ஒரு சுமை. அடுத்தது தான் நம்ம பார்த்த ஒரு காரியம், யுத்த குதிரை. இது ஆண்டவருக்காக இருக்கும். பைபிளில் யோபு புத்தகத்தில் குதிரையை குறித்து ஒரு பகுதி இருக்கும். குதிரைக்கு 1000 பேர் பட்டையை தூக்கிட்டு வந்தாலும் என்ன இருக்காதான், பயம் இருக்காது. குதிரைக்கு என்ன இருக்காது, அதுதான் யுத்த குதிரை. அது கணச்சிக்கிட்டு சீறி பாய்ந்து என்ன பண்ணுமா, கடந்து போகுமா. அதற்கு அப்படிப்பட்ட ஒரு திறனையும் அப்படிப்பட்ட ஒரு பலனையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இதை யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்பார், இதுக்கு பலன் நீ கொடுத்தாயா, அது பார் அப்படின்னு. நான் சொல்கிற புரியுதா? 100 பேர் பட்டயத்தையும் எட்டியோடு வருவாங்க. இந்த குதிரை என்ன பண்ணும், குதிரைக்கு மேலே இருக்கும் போவான். அந்த குதிரை அதெல்லாம் கண்டு என்ன பண்ணாது, பயப்படவே செய்யாது. இது குதிரையினுடைய ஒரு சுபாவம். அடுத்தது பந்தய குதிரை. இது வாழ்க்கையில் என்ன பண்ணும், போராடிக்கிட்டே இருக்கும். எதுக்காக? தனக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக. அப்போ கவனித்து கொள்ளுங்க, இங்கே இருக்கிற நீங்கள் இன்றைக்கு எந்த குதிரையாக இருக்கிறீர்கள்? இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். கவனித்து கொள்ளுங்கள். நினிவே ஜனங்களுக்கு ஒரே ஒரு பிரசங்கம் போதும். அல்லேலூயா. நினிவே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பிரசங்கம் போதும்? ஒரு பிரசங்கம். ஒரு பிரசங்கம் எத்தனை பேரை ரட்சித்தது? 1,20,000 ஜனங்களை என்ன பண்ணிட்டு அது ரட்சித்தது. ஆண்டவருடைய அந்த அந்த செய்தி ஆண்டவருடைய அந்த கோபத்தையே மாற்றிட்டு, அதாவது ஆண்டவர் இப்படி நான் ஒன்று செய்ய போகிறேங்கிறதே என்ன பண்ணிட்டு மாற்றிட்டு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ நன்றாய் கவனித்து கொள்ளணும். தேவன் நம் வாழ்க்கையில் பல செய்திகளை கேட்டு வருகிறீர்கள். ஒரு நாள் பைபிளில் இப்படி இயேசு பேசியிருப்பார், உங்களுக்கு விரோதமாக நினைவே ஜனங்கள் சொல்லுங்க சாட்சி சொல்வார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பன்னைக்கு நீங்களும் வந்திருப்பீங்க, நினைவே ஜனங்களும் வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் ஒரே ஒரு பிரசங்கம் தான் கேட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன். பட் 1,20,000 பிரசங்கத்தை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கேட்டிருப்போம். ஆனால் என்ன இருக்காது, மாற்றம் இருக்காது. புரிஞ்சிச்சா? அதான் யுத்த குதிரையும். இன்னும் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் குதிரை. இது ஆண்டவர் எனக்கு இங்கே வந்த உடனே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மக்களை குறித்து என்னோடு பேசுங்க அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் இந்த குதிரையை காமிச்சிட்டு வரிசையாக ஒவ்வொரு குதிரையாக எழுத சொன்னார். ஒவ்வொரு குதிரையுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுத சொன்ன காரியம்தான் இது. ஆகையால் உங்களை என்ன பண்ணுங்க, ஒரு யுத்த குதிரையை போல் என்ன பண்ணுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. இந்த பூமியில் நம் கடைசி நாளில் இருக்கிறோம். அடிக்கடி தெரிந்து கொள்ளுகிறோம் சூழ்நிலைகளை பார்த்து. கடைசி நாள். அப்போ இந்த கடைசி நாளில் நீங்கள் யுத்த குதிரையாகவே இருக்க வேண்டும். இந்த கடைசி நாள் ஒருவனை ரட்சிப்பில் நடத்தும்னா அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற அநேக பிசாசின் கிரியைகள், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பான். அது ஃபோனாக இருக்கும், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பாவ இச்சை, அதுலேருந்து அவனை மீட்கத்தக்க திராணி எனக்கு இருக்கணும். அதுதான் நான் யுத்தத்தில் என்ன பண்ணுறேன், செயல்படுகிறேன். கிறிஸ்தவனாய் திருச்சபைக்குள்ளே வந்து அவன் உருவாக்கப்படுறது எப்படி இருக்கணும், பொம்மையாகவோ வெளி தோற்றமுள்ள கிறிஸ்தவனாவோ அல்ல,
கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரம், கர்த்தருக்காக செயல்படுகிற ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாத்திரமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மனிதனோடு ஆவியானவர் இடைபட நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய இரும்பு துண்டை கொண்டு நெருப்பில் போடுறீங்க, கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த நெருப்பின் தன்மைக்கு இந்த இரும்பு துண்டை என்ன பண்ணும், மாறிடும். அதற்கப்புறம் அந்த 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 துண்டை அந்த கொல்லன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி என்ன பண்ணுவார், உருவாக்குவார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வார்த்தை அதுதான். நீங்கள் இயேசுவுக்குள்ளே இன்னும் கடந்து போகும் பொழுது தான் நீங்கள் தேவன் விரும்புகிற பாத்திரமாய் மாற முடியுமே அல்லாமல், நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள் இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. சரியா? நம்ம இன்னைக்கு அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். இது ஒரு ஸ்டோரி போல் சொல்லலை, ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட காண்பிக்கும் பொழுது அந்த குதிரையை நிறுத்தி விட்டுட்டு அவர் துக்கமாக இருந்தார். அவர் எப்படி இருந்தார், துக்கமாக இருந்தார். ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷை வரமுள்ளவர்கள் ஃப்ரிட்சோலில் உங்கள் ஃப்ரிட்சோல் வாரத்துக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லுதுன்னு காண்பித்து கொடுக்கணும். எத்தனை பேரை ரட்சிப்பில் ஒரு வருஷத்துக்குள்ளே நடத்தி ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து சபையை நிரப்புறீங்கிற ஒரு தன்மைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மாறி வரணும். இல்லைன்னா நம்ம யார், காம்பவுண்டு கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள், இந்த 4 செவத்துக்குள்ளே தான் ஃபயராக இருப்போம். இந்த ஃபயர் இதை வெளியே தாண்டணுன்னு என்ன பண்ணிடும், மாறிடும். உண்மையிலேயே ஒருத்தன் ஃபயராக இருந்தால் காய்கறி கடையில் போய் 1 கிலோ காய் வாங்குறதுக்குள்ளே அவனுக்குள்ளே 2 வசனத்தை சொல்லிடுவாங்க. அவர்கள் பஸ்ஸில் பிரயாணப்பட்டால் கூட வருகிறவர்களுக்கு 2 வசனத்தை என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். சில இடத்துல வியாபாரம் செய்கிற அந்த பொருட்களை விற்கிறதுக்காகவே சில கடைகளில் விட்டுருப்பாங்க. அவனை எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அந்த பொருளுக்குள்ளே ஒவ்வொரு விளம்பரத்தை மட்டும் என்ன பண்ணுவான், பேசுவான். எப்படி பேசுவான் தெரியுமா, அவன் வீட்டில் 1000 கஷ்டம் இருக்கும், சிரிச்ச முகத்தோடு பேசுவான். அல்லேலூயா. அவனுக்குள்ளே 1000 கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாத ஆள் இல்லவே இல்லை. ஆனால் அவன் எப்படி தான் பேசுவான் அந்த வியாபாரம் பண்ணும் பொழுது, சிரிச்ச முகத்தோட. இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வரட்டும், ஜெபம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டார். அப்போ நன்றாய் கவனித்து கொள்ளணும். தேவனுக்கென்று ஏதாகிலும் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதற்காக தான் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஒரு 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 ட்ரெஸ் எடுக்கிறோம். எனக்கு 15 வயசு 3 வயசு பிள்ளைக்குள்ள ட்ரெஸ்ஸை உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பீங்களா? 15 வயசு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்க மாட்டோம். அந்த பிள்ளைக்கு எது தகுதியாக இருக்குமோ அதை எடுத்து கொடுப்போம். உங்களை சும்மா ஒன்றும் கொண்டாந்து ரட்சித்துங்க உட்கார வைக்கலை. நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ செலவு. இதெல்லாம் எதுக்காக? உங்களை நீங்கள் ஏறெடுக்கிற துதிபலிகள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு ஒரு தேவ பிரசன்னத்தோடு இந்த காரியத்தை நடத்தும்படியாக என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களை ரட்சித்து கிருபை செலுத்தி உங்களுக்கு நல்ல குணங்கள், நல்ல பாடலை கற்றுக் கொடுத்திருக்கிறார், வசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், சபையில் நிலைத்திருக்கக்கூடிய திராணியை கொடுத்திருக்கிறார். இவ்வளோ இரக்கம் பாராட்டின தேவன் நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது என்ன பண்ணணும், செய்யணும். சரியா? இன்னைக்கு செய்திக்கு நேராக போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 11வது அதிகாரம் 33வது வசனம். லூக்கா 11:33. ஆம் 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 ஆம். தலைகளை தாழ்த்தி அந்த வசனங்களை கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்முடைய கிருபை இரக்கங்கள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க. ஆண்டவருடைய கிருபை ஆண்டவரே வெளிப்படணும். நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். மகிமை ஆவியானவரை நீர் பேசும்படி, ஜனங்களோடு நீர் பேசும்படி, பிள்ளைகளோடு நீர் இடைபடும்படி, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வார்த்தை கேட்கும் பொழுதுதான் பலன் உண்டாகும். உம்முடைய வார்த்தையினால் திருப்தி அடையட்டும், நிறைவு பெறட்டும், வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை என்ன பண்ணக்கூடாதான், மறைவிடத்திலாவது இல்லை மரக்காலில் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்களுக்கு வெளிச்சம் காணும்படி அதை விளக்கின் தண்டின் மேல் என்ன பண்ணட்டும், வைக்க கடவது. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, விளக்கை கொளுத்தி மறைக்காலுக்குள்ளே வைக்காதீங்க. எதுக்குள்ளே வைக்காதீங்க? மறைக்காலுக்குள். மறைக்கால் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைய காலங்களில் நெல்லோ கோதுமைகளோ விளை வைத்தால் அதை ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மரக்காலில் அளந்து தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இதைத்தான் மறைக்கால், அதாவது அளவு பண்ணி போடுற
அந்த பாத்திரம். ஒருத்தன் விளக்கு கொளுத்தி அதுக்குள்ளே வச்சுட்டா அது என்ன பண்ணாது, பயன்படாது. இதை எதை குறித்து சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய ஃப்ரிட்சோல் வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் அந்த விளக்கு. இந்த விளக்கை நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு எதற்காக உன்னை பற்ற வைத்தாரோ, உனக்குள்ள அந்த ரட்சிப்பின் அந்த மகிமையை வெளிப்படுத்தினாரோ, அதை அந்த நோக்கம் என்னவென்பதை தெரிந்து நீ என்ன பண்ணு, அதை பிரயாசப்படுத்த, அதை செயல்படுத்த ஆரம்பி. உன்னுடைய மாம்சத்தின் திட்டத்தின்படி என்ன பண்ணிடாதீங்க, அதை மரக்காலுக்குள்ள கொண்டு வச்சிடாதீங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிற அநேகருடைய திட்டங்கள் என்ன தெரியுமா, நல்ல வேலை கிடைக்கணும், குடும்பத்தில் அது நடக்கணும், இது நடக்கணும், இப்படிதான் ஒரே ஓட்டம். பிள்ளைகளை நிறைய ஸ்கூல்ல கொண்டு, எந்த ஸ்கூல் நல்லா இருக்கு அங்க கொண்டு, நல்லது கல்வி நல்லது, வருமானம் நல்லது, வேலை நல்லது, நல்ல வீடு, நல்ல காரு, எல்லா வசதிகள் நல்லது. ஆண்டவரையே காணாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அது வீண், அது எதற்குமே பிரயோஜனம் இல்லை. நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து தன் ஜீவனை இழந்து போனால், அவன் தன் ஜீவனை காத்து கொள்ளாவிட்டால் அது என்னவென்றல ஒரு புரோஜனம் இல்லை. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, உனக்கென்று நான் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் விளக்கு அநேக விளக்குகளை கொளுத்தட்டும். ஒரு தீக்குச்சாலை தன் திராணிக்கு மேலாக இருக்கிற அநேகதை கொளுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தீக்குச்சாலை தன் திராணிக்கு மேலாக இருக்கிற ஏதோ ஒரு காட்டை கூட என்ன பண்ண முடியும், கொளுத்த முடியும். உங்களுடைய ரட்சிப்பின் வல்லமை, அந்த ரட்சிப்பின் பலன் அவ்வளோ பெரியதுங்க. எத்தனையோ பேரை ரட்சிக்க முடியும், எத்தனையோ பேரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர முடியும், எத்தனையோ பேரை ஜபத்தில் நடத்த முடியும். அந்த கிருபைகளை தான் விளக்காய் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு வெளிச்சம் உண்டு, அதற்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் என்கிற அபிஷேகத்துக்கு ஒரு தனித்துவ வல்லமை உண்டு. அது பரிசுத்தமானது. அது ஒருவனுக்குள்ளே செயல்படும் பொழுது அநேகருக்குள்ளே உங்களையும் வித்தியாசம் பண்ணி காட்டும், இவன் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதை. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. பாரமா இருக்கும், ஐயோ என் பிள்ளைக்கு யாராவது என்ன பண்ணக்கூடாதா, ஜோம் பண்ணக்கூடாதா, யாராவது இவனுக்கு போய் அந்த சுவிசேஷம் சொல்லக்கூடாதா. ஒருவன் ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான், நமக்கு பார்க்க தோணும், பாவம் செய்கிறார்கள், குடும்பத்தை குறித்து கொஞ்சம் அக்கறை இல்லை. ரைட், உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல, அப்போ அவங்களுக்காக ஜோம் பண்ணணும்ல, அவங்களுக்காக மன்றாடணும்ல, அவங்களுக்காக பாரப்படணும்ல, அவங்களுக்காக எவ்வளோ ஜோம் பண்ணுறோம். இயேசுவுக்கு நாம மட்டும் பிள்ளைகள் இல்லைங்க, அவங்களும் பிள்ளைகள் தான், அவங்க மேலேயும் இயேசுவுக்கு அக்கறை இருக்குது. ஒருவேளை நம்மளை முந்தி ரட்சித்தது அவர்களுக்கு ஏதாகிலும் நாம் செய்வோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் முந்தி ரட்சித்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க, நம்மள எத்தனை பேர் அப்படியெல்லாம் ஜெபிக்கிறவங்களா காணப்படுகிறோம், அவங்களுக்காக கண்ணீர் சிந்துறவங்களா காணப்படுகிறோம். பார்க்க அது சாதாரணமாக இருக்கலாங்க, இயேசுக்கு அவ்வளோ பாரம் இருக்கும். உங்களில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தாலும் அதில் ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னா சில பெற்றோருக்கு அது அந்த பிள்ளை நல்லா ஆகலன்னே காலம் முழுவதும் கவலையாக இருக்கும். ஐயோ அந்த பிள்ளை மட்டும் கஷ்டப்படுதே, அந்த பிள்ளை மட்டும் வேதனைப்படுதே, அந்த பிள்ளைக்கு மட்டும் ஒன்றுமே நன்மை கிடைக்கலையேங்கிற என்ன இருக்கும், அந்த பாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நல்லா கவனித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான். நாம் நல்லா இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக பணி செய்கிறோம், ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் மற்றவர்களை கர்த்தரண்டையில் கொண்டு வருகிறதில் திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் அப்படி என்ன எல்லாவற்றையும் செய்தார் என்று நீங்கள் வேதத்தை பார்த்தால், ஒவ்வொரு தெருக்கல்ல, பட்டணங்கள்ல, ஒவ்வொரு இடங்கள்ல, தீவுகள்ல கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்கிறதை அறிவிக்கிறதுல அவர் பலம் வாய்ந்தவராய் காண்பித்தார். வியாதிஸ்தர்களை காணும் பொழுது அவர்களை குணமளிக்கிறதுல, தேவ வல்லமைகளை வெளிப்படுத்துகிறதுல அவர் பலவானாய். இன்னைக்கு நான் அந்த கட்டடத்தை கட்டினேங்க, இதை ஜெயிச்சேங்க, இல்லைங்க, எத்தனை பேரை இயேசுவுக்குள் நான் நடத்தினேன் என்கிறதுல பவுலுக்கு கிடைத்த பலன் தேவ கிருபையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், இது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை எவ்வளோ ஜெபம் பண்ணுறான், எவ்வளோ எதிர்பார்க்கிறான், எவ்வளோ காரியங்களை மற்றவர்களுக்காக. அப்போ கவனித்து பாருங்க, இதில் இருக்கிற நம்மள எத்தனை பேர் தொடர்ந்து அந்த ஜெப வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம், ஜெபத்தில் நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோம். என்ன உங்களுக்கு தெரியாது, நான் உங்கள் ஏரியாவில் பல தடவை வாக் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் ஏரியாக்களில் பல தடவை என்ன பண்ணியிருக்கிறேன், வாக் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். 17, 18 சமீபத்தில் கூட வாக் ப்ரேயர் உங்கள் எல்கைகளில் என்ன பண்ணியிருக்கிறேன், கடந்து வந்திருக்கிறேன். ஏன்? ஆண்டவருக்கு இந்த பட்டணத்தை குறித்தும் இந்த மாவட்டத்தை குறித்தும் ஒரு பாரம் உண்டு. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் யாராக இருக்கிறாரு, சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
அப்போ நம்மள எத்தனை பேர் இதை செயல்படுத்துகிறோம்? அதனால தான் உங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்ள நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, நிறைய பேருடைய ஜெபம் அப்படி தான் இருக்குது, கேட்கிற அந்த செயல்பாடு அப்படி தான் இருக்குது. நம்மள பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெயர்களை இங்கிலீஷில் என்ன பண்ணோம், எழுத தெரியுமா தெரியாதா? அவங்களுடைய பேரை இங்கிலீஷில், தம்பி உங்கள் பேரில் உங்கள் பேரை இங்கிலீஷில் எழுத தெரியுமா? தெரியும். உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்க தெரியும்? அப்படின்னு அர்த்தம். எங்கள் அப்பா யாருன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. என்னை உண்டாக்கின தேவன் எவ்வளோ நல்லவர்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணாது, புரியுதா உங்களுக்கு? அந்த வசனம் என்ன சொல்லுது? மரக்காலுக்குள்ள கொண்டு என்ன பண்ணிடாத, நான் தந்த அந்த விளக்கை, நான் தந்த அந்த மகிமையின் அபிஷேகத்தை, நான் தந்த தாளந்துகளை, நான் தந்த அந்த கிருபையின் வரங்களை அதுக்குள்ளே வச்சிடாதப்பா. அதை என்ன பண்ணு, விளக்கின் தண்டில் வை, வர்ற எல்லாருக்கும் அதை என்ன பண்ணட்டும், பிரோஜனமாக இருக்கட்டும். அப்போ கவனிச்சு பாருங்க, நம்முடைய சர்ச்சில் பெண்கள் கூட்டம் இருக்குது, வாலிபர் கூட்டம் இருக்குது, சிறுவர்கள் மத்தியில் இருக்குது, காஸ்பல் டீம் இருக்குது. அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபையினுடைய மூல உதாரணமே என்னது தான், காஸ்பல் தான். காஸ்பல் தான். எங்கள் பாஸ்டர் எனக்கு சொல்லியிருந்துருக்கிறாரு, ராஜகுமார் உனக்கு வர்ற காணிக்கையில் 100 ரூபாயில் 90 ரூபா நற்செய்தி ஊழியத்துக்கு செலவிடணும். 90 ரூபா எதுக்கு செலவிடணும்? அப்போ நான் மட்டும்தான் உன்னை உன் ஊழியம் வளர்றக்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்காக ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாரு, கடற்கரை திரளான மணல்ல ஒரு மணலாய் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டது, நமக்கு நிறைய உழைப்பு, நிறைய வருமானங்கள், இது அனைத்துமே எதற்காக தந்திருக்கிறாராம்? சுவிசேஷங்கள் நம்முடைய திருச்சபைக்குள்ளேருந்து எழும்பணும், நற்செய்தி செய்ய, ஜெபம் பண்ண, மன்றாட. ஒரு குடும்ப தலைவருக்கு மன்றாட தெரியலன்னா அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அவர் மரணத்துக்கு நேராய் நடத்துகிறாராம். என்ன தெரியலன்னா மன்றாட. தேவ சமூகத்தில் தாம் பிள்ளைகள் கர்த்தருடைய பாத்திரமா மாறணும்னு மன்றாட தெரியணுமா? மன்றாட்டு ஜெபம்னா என்ன தெரியுமா? கர்த்தர் சவுலை தள்ளி விடுவார், இவன் எனக்கு ராஜாவா என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்ட சாமுவேல் முழுவதும் அவனுக்காக மன்றாடிக்கிட்டு இருப்பானோ. அதுக்கு பேர் தான் மன்றாட்டு. அந்த கண்ணீரோட கதறது, ஆண்டவரே அவனை தள்ளிடாதீங்கன்னு மோசேட்ட சொல்றாரு. இந்த ஜனங்களுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன பண்றேன், இதே போல ஒரு கூட்டத்தை தர்றேன். அவன் சொல்றான், ஆபிரகாமுக்கு யாக்கோப்புக்கெல்லாம் நீர் வாக்களித்தீரே, ஐயோ சுற்றில இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எப்படி அடிச்சு நாங்கள் அந்த எகிப்திலேருந்து கடந்து வந்தோம், இங்கே வச்சு நீர் கொன்னுட்டீர்னா மற்றவங்க மன்றாடி நான் கெஞ்சி பிரார்த்தித்தான். கர்த்தருடைய மனம் மாறினதுங்க. நீங்கள் எத்தனை பேருக்காக கெஞ்சி பிரார்த்திக்கீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். நல்லா கவனிக்கணும். நம்மள நிறைய பேருக்கு திட்டம் உண்டு. 12th படிக்கிற பிள்ளைக்கு நிறைய மார்க் எடுக்கணும், இன்னும் காலேஜுக்குள்ளே போகணுங்கிறத என்ன பண்ணியிருப்போம். சில பெற்றோர் 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதுலேருந்தே அதுக்கு பணம் ஒதுக்குறவங்க உண்டு. இன்னும் காலேஜில் போகணுன்னா இவ்வளோ பணம் தேவை இருக்குது அப்படின்னு. ஆனால் நல்லா கவனிக்கணும், யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரிட்சோல் திட்டம் போட்டிருக்கிறீங்க, ஃப்ரிட்சோல் திட்டம், அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரிட்சோல் திட்டம். ஒரு வீடு கட்டும் முன்பாக அந்த வீடு கட்டுவதற்கு என்னென்ன அந்த ஒரு டிசைன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ரூம், இந்த இடத்துல என்ன வரும், பெட்ரூம் வரும், கிச்சன் வரும், இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்க. இதே போல் இந்த ஆண்டு என் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும், இத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வரணும், இப்படி செய்யணும், இப்படி செயல்படணும், அதில் நான் கரெக்டாக என்ன பண்ணணும், என்ன நான் ஆயத்தப்படுத்தணும். ஃப்ரிட்சோல் திட்டம். அல்லையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இப்படியெல்லாம் வாழணுங்க. ஆண்டவர் இது என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை வெறுமனையாய் போகாதபடி அநேகருக்கு அது. அதான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், ஆதியாகமம் 12:2 வாசிங்க. ஆதியாகமம் 12:2 வேகமா. ஆம் ஆம் ஆம். இந்த வசனத்தை நிறைய இடத்துல நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஒருவேளை இந்த வசனம் ஒரு ஆளுக்கு வாக்குத்தத்தமாக வந்துட்டுனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த நல்ல கவனிங்க, இந்த வசனம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். உண்மையிலேயே ஆபிரகாம் அப்படி கழுத்து நிறைய நகல்லாம் அணிஞ்சு அப்படியே ராஜாவை போல இருந்தாரா, தரித்திரமாகவே கடைசி வரைக்கும் போனாரா?
கடைசி வரைக்கும் கூடாரவாசியாக தான் இருந்தார், தவிர ஒரு கட்டடம் கூட என்ன பண்ணலை. ஆனால் நமக்கு வந்தால் மட்டும் அப்படி ஏன் தோணுது, இந்த வருஷம் ஆண்டவர் வீடை கட்டி தந்துடுவார், இந்த வருஷம் கடைகளெல்லாம் மாற்றி விட்டுருவார். நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். ஆசீர்வாதமாக இருப்பாய்னா, ஒரு வியாதிஸ்தனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் வியாதி மாறிடும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்ப சண்டை சமாதானம் இல்லை, இந்த குடும்பம் நான் நினைக்கிறேன் என் மனைவியை என்ன பண்ணிடலாம், டைவர்ஸ் பண்ணிடலாம். அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவனை அந்த மனைவியோடு இணைந்து அந்த குடும்பத்தை மகிழ்ச்சி கொண்டு வர்றீங்களா. நீங்கள் அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? ரிங்கல் டோவே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்னவா இருந்தார்? இதுக்கு பேர் தான் என்னது, நீ அநேகருக்கு எப்படி இருப்பாய். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? காமௌண்டு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எப்படி தான் இருக்கிறோம்? நம்ம குடும்பம், நமக்கு குடும்பம், நம்ம பிள்ளைகள், இப்படி தான் என்ன பண்ணுகிறோம், வாழ்கிறோம். அதான் அந்த வசனம் சொல்லுது, நீ ஆசீர்வாதமாய். ஒரு வியாதியாக இருக்கிறவன், கஷ்டப்படுகிறவன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன பண்ணணுமா, ஒரு காலங்களில் சுவிசேஷ ஊழியம் என்று நிறைய பேர் டியூஷன் நடத்தியிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்? சுவிசேஷ ஊழியம் சொல்லி என்ன நடத்தியிருக்கிறாங்க? டியூஷன் நடத்தியிருக்கிறாங்க. சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லி நிறைய பேர் ஸ்கூலில் டீச்சராக இருப்பாங்க, அங்கே காஸ்பல் அறிவிப்பாங்க, அங்கே பிள்ளைகளை ரட்சிப்பில் நடத்துவாங்க. டியூஷன் நடத்தினவங்க நிறைய பேரை பார்த்துருக்குறேன். சாயந்தரம் ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 பிள்ளைகள் 30 பிள்ளைகளை வர வச்சு இலவசமாக அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, கல்வி கொடுப்பாங்க. கல்வி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வருடம் வரும்பொழுது அதில் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பிள்ளைகள்லாம் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. ஒரு 5 ஆண்டு கழித்து அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாகும் பொழுது நல்ல ஒரு ஜெப வீரராக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் +2க்கு மேலே படிச்சிருக்கீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். +2க்கு மேலே படித்தவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. கையே இல்லையா? கைகளை உயர்த்தி +2க்கு மேலே படித்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இந்த வாரத்திலேருந்து சரி ஓகே, உங்களுக்கு நாள் கடைசி ஆயிடுச்சு இல்லையா? இந்த ஜூன் மாதத்துலேருந்து நான் என்ன பண்ணுவேன், என் வீட்டில் பக்கத்தில் நிறைய டியூஷன் சென்டர் இருந்தாலும் நான் பக்கத்தில் இருக்கிற எங்கள் சொந்தக்கார வீடோ ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளியோ இல்லை அங்கே எங்கேயாவது போய் நான் ஒரு டியூஷன் என்ன பண்ணுவேன், இலவசமாக நடத்துவேன். புரிஞ்சிச்சா? இலவசமாக நடத்துவேன். அந்த டியூஷனில் காசே வாங்காமல் என்ன பண்ணுவேன், நடத்துவேன். அது மூலமாக அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஊழியத்தை நான் செய்வேன். உங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். +2 படித்தவனு எவ்வளோ வருது? ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கு, ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு தாளந்தை பயன்படுத்தாவிட்டவனை என்ன பண்ணாராம், எங்கே கொண்டு போட்டாராம்? இப்போ உங்களுக்கு கல்வி தாளந்து கொடுத்துருக்கிறாரு, இது ஆண்டவருக்காக பயன்படுத்தலன்னு உங்களை எங்கே தூக்கி போடுவார்? எங்கே தூக்கி போடுவார்? இன்றைக்கி சர்ச்சைக்கு வராமல் லீவ் போட்டிருக்கலாமோ? ஒரே நரகங்கதையாக வருது. புரியுதா உங்களுக்கு? நம் வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான கிருபையான காரியங்களை அநேகருக்கு அதை என்ன பண்ணலாமா, ஆசீர்வாதமாய் பயன்படுத்தலாம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நன்மை நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு 5 பேர் இந்த டியூஷன் ஊழியங்களை செய்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும், ஒரு வருடத்தில் உங்கள் சர்ச்சில் இதன் மூலமாக ஒரு 20 பிள்ளைகளாவது ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அறுவடை பாருங்கள். இதன் ஒரு சிம்பிளான ஊழியம், இதன் மூலமாக எவ்வளோ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் சர்ச்சுக்குள்ளே சபையை க்ளீன் பண்ணி மியூசிக் வாசிக்கிற இப்படி ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் மட்டும் ஊழியம் இல்லைங்க. இந்த சபையின் பேர்களில் நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை செயல்படுத்துறீங்களோ அது எல்லாமே என்னது, ஊழியம்தான். ஆதியாகமம் 12:2 அது தான் சொல்லுது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்கள் செய்கிற காரியங்களில் அந்த மாதிரி செயல்பட்டால் எவ்வளோ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. சரி, எனக்கு கல்வி அறிவே இல்லைங்க. எனக்கு இன்னொரு காரியம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, எத்தனை மணிக்கு சர்ச்சு முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போவிய? 2:30 3 மணி. சரி, 4 மணிக்கு மேலே உங்கள் தெருவுலையோ உங்கள் சொந்தக்கார சித்தி வீடு பெரியம்மா வீடு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி என்ன பண்ணணும், ஒரு 10-20 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துகிட்டு ஒரு பேக்கில் வச்சு என்ன பண்ணுங்க போங்க. அந்த ஏரியாக்களில் சாயந்தரம் நிறைய சின்ன பிள்ளைங்க எங்கே சும்மா இருக்கிறாங்களோ என்ன பண்ணுங்கள், கூப்பிட்டு வச்சு வாரம் ஒரு முறை அவர்களுக்கு ஒரு ஜெப குழுக்கள், அதில் 2 பாட்டு, தேசத்துக்கான ஜெபம் எப்படி பண்ணுறது, நம்ம ஜெபம்னா ஏசப்பா கேட்பாரா, இப்படிப்பட்ட சின்ன சின்ன வசனங்களை சொல்லி கொடுத்து அவர்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தினா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. சரி, இதை இந்த வாரத்துலேருந்தே செய்யலாம்.
இதை செய்வேங்க. அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு இதில் தான் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு வாரம் 550 பிள்ளைகளை நடத்துகிறேன். எவ்வளோ பிள்ளைகளை நடத்துகிறேன்? ஒரு வாரத்துக்கு எத்தனை பிள்ளைகளை நடத்துகிறேன்? 550 பிள்ளைகளை நடத்துகிறேன். இவ்வளோ சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் ஜெபக்குழுக்கள், தேசத்துக்காக பண்ணுற ஜெபங்கள், பல காரியங்கள் என்ன பண்ணுறோம், நடத்துகிறோம். திறமை இருந்தால் தாங்க அதெல்லாம் செய்ய முடியும். நான் வெறும் 2ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கேன். எவ்வளோ தான் படிச்சிருக்கிறேன்? வெறும் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். ஆண்டவர் அறிவை தந்தாரா தரலையா? எனக்கு நல்லா எழுத படிக்கவே தெரியாது. நான் இவ்வளோ பெரிய செய்திக்கு இவ்வளோ தான் எழுதிட்டே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு சர்ச்சில் உபவாச கூட்டம் நடத்த போயிருந்தேன். ஒருத்தர் சொன்னார், அவன் கீச்சு கீச்சின்னு பாட்டு பாடுறான், இவனெல்லாம் பாட்டு பாட விட்டுருக்கீங்கன்னு ஏன் முன்னாலேயே என்ன கிண்டலாக பேசினார். ஏன் முன்னாலேயே சரி ஒரு தடவை தான் கிண்டல் பண்ணிட்டாரு, விடுவார்னு பார்த்தா விடமண்டிக்க சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டார். அங்கேயும் வந்துட்டு அண்ணே நல்லா பேசினார்ல அப்படின்னு என்ன பண்ணார், பரியாசமாக பேசினார். பரியாசம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாருங்க. படைக்கிறவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மை டாட், மை சன், என் பிள்ளை. இந்த ஒரு வார்த்தை சொல்கிற போதும் அவரால் நமக்கு எந்த நன்மைகளும் என்ன பண்ண போகிறதில்ல, வரப்போகிறதில்ல. நான் உழைச்சாதான் எனக்கு என்னது, சாப்பாடு. திறமைகளை ஆண்டவர் தருவார். வசனம் அதனால தான் சொல்லுது, நான் பலவான்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுறேன், பலகீனரை தெரிந்து கொண்டேன். ஞானவான்களுக்கு முன்பாக தேவன் பைத்தியங்களை என்ன பண்ணுகிறார், தெரிந்து கொண்டார். திறமை இருந்து தான் ஊழியத்து போனால் ஒரு காலம் கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா ஏசு எல்லாம் தருவாருங்க. அல்லேலூயா. பைபிளில் நல்லா கவனித்து பாருங்க. லூக்கா 10வது அதிகாரத்தில் ஒரு 70 பேரை 35 கிராமத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புவார். எந்த வரமும் கொடுத்துருக்க மாட்டார். லூக்கா 10:19 தான் உங்களுக்கு வரமே கொடுப்பாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஒன்று உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய வரங்களை பெறாமல், ஒன்றுமே பெறாமல் அவர்கள் போனாங்க. வந்து என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க பாருங்க. லூக்கா 10:17-18 வாசிங்க. எஸ் வாசிங்க. உங்க நாமத்துல பிசாசு எங்களுக்கு எந்த வரமா கொடுத்தார இல்ல, இயேசு என்கிற நாமத்தை கொண்டு போனார்கள். பலத்த அற்புதத்தோடு என்ன பண்ணாங்க, திரும்பி வந்தார்கள், சாட்சி சொன்னாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சேசப்பா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. திறமை தேவையில்லைங்க, ஆண்டவருடைய நாமம் போதும். அல்லேலூயா. நான் யூடியூப் ஊழியம் எல்லாரும் தொடங்கி இருக்கிறாங்க. நானும் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு. ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தாரு. போட்ட டைம்லாம் ஒரே கழுவி ஊத்தலாக தான் இருக்கும். யாரும் வெளியே இருந்தெல்லாம் வர மாட்டேன், உள்ளே இருக்கால் தான். என்ன தம்பி நடத்துறிய, ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தால் தானே உள்ளே வந்து பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லுவ. நல்லாவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவங்க பொண்ணை வச்சு தான் நான் வீடியோவே எடுத்திருப்பேன். அப்படியெல்லாம் இருந்து கழுவி ஊத்துறதெல்லாம் நான் ஒரு நாளும் காதில் வாங்கினதே இல்லை. இன்னைக்கு 53,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. எவ்வளோ இருக்கிறாங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் நான் தான் எடிட் பண்ணுறேன். அந்த வீடியோவெல்லாம் நான் தான் என்ன பண்ணுறேன். கிட்டத்தட்ட 6000க்கு மேலே வீடியோ போட்டிருக்கிறேன். யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், சேட்டில், ஃபேஸ்புக்கில். திறமெல்லாம் ஆண்டவர் தருவார். நாம் ஏதாகிலும் ஒன்று ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், செய்யணும். ஏதாகிலும் ஒன்று என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ கவனித்து பாருங்கள். இதைக்கும் இந்த ஃபோனில் தான், இதை வாங்கி 5 வருஷம் ஆச்சு. இந்த ஃபோனில் எடுக்கிற வீடியோ வச்சு தான் 53,000 சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. என்கிட்ட இந்த மாதிரி இப்படி ஒன்று கொடுத்தா இதை எப்படி வீடியோ எடுக்கணும்னு கூட எனக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அப்போது திறமைகளை ஆண்டவர் தான் தர்றாரு. கொடுத்த தாளந்துகளை நீங்கள் என்ன பண்ணணும், என்னை விட நீங்கள் திறமைசாலிகளா இல்லையா, என்னை விட நீங்கள் திறமைசாலிகளா இல்லையா? உங்களுக்கு கல்வி அறிவு இருக்குது பாருங்கள். என் குரல் கூட எவ்வளோ கேவலமாக இருக்குது. என்ன கொண்டே இவ்வளோ பயன்படுத்துகிறாருன்னா உங்களை பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா சொல்லுங்கள். எல்லாரும் நேற்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே விட்டு அரை கிளாஸ் பிள்ளைகள் மாதிரி இருக்கிய. உங்களை பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? அப்போ விளக்க கொளுத்தி எங்கே வைக்கக்கூடாது, மரக்கல்ல வைக்கக்கூடாது. நான் சர்ச்சுக்குள்ளே வந்தால் என் திட்டம் ஆண்டவரை குறித்து தான் இருக்கணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15:7 என்ன சொல்லியிருக்கு பாருங்க, வாசிங்க. யோவான் 15:7. நீ
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன பண்ணப்படும், செய்யப்படும். ஒரு மனிதனுக்கு தேவன் சொல்றாரு, நீ என் வார்த்தையில நிலைத்து இருக்கணும். என் வார்த்தை என்னது? பைபிள்ல இருக்கிற எல்லா வசனம் இல்லைங்க. இயேசுவுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஒரு தனிப்பட்ட திட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அதன் பின்பு நீங்க இடர்வதே இல்லை. இயேசு உங்க ஒவ்வொருவரையும் குறித்து இப்ப என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பல இடங்களில் எழுப்புதல் வார்த்தைகளை பேசும்படி உங்க ஒவ்வொருவரையும் குறித்து ஏதோ ஒரு காரியங்கள் அந்த தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தி கடந்து போங்க. ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவருடைய ரட்சிப்பு என்ன பண்ணுங்க. உங்களால் இயன்ற மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த நற்செய்திக்காக செயல்படுங்க. உண்மையிலேயே ஒரு நாள் பரலோகத்து போகும்பொழுது இயேசு உங்களை என்ன பண்ணணும், அவர் வந்து உங்களை கட்டி பிடிச்சு அணைச்சி முத்த கொடுக்கணும். என் பிள்ளைகள் என் விருப்பத்தை செஞ்சாங்க, எனக்காக ஓடுனாங்க, எனக்காக அழுதாங்க, என் பாரத்தை நிறைவேற்றும்படியாய் செயல்பட்டாங்க. இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம வச்சிருக்கிற காசு, பணம் இதெல்லாம் நமக்கு கட்டாயம் தேவைதான். பட் அது ஒரு நாள் ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணாது, தூக்கி பிடிக்காது. உங்களுடைய பிரயாசம் அதை கொண்டு அநேக காரியங்களை என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம். உங்களில் எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. ஒரு ரெங்கல் டோபை நான் அநேக மிஷினரி புஸ்தகங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், வாசிக்கிற பழக்கம் உண்டு. உங்களில் எத்தனை பேர் டெய்லி மிஷினரி புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கிறீங்க? இல்லை, நான் அடிக்கடி வாசிக்கிறேன். அவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸ்பர்ஜன் சொல்லி ஒரு ஊழியர் உண்டு. யாருக்கெல்லாம் தெரியும்? அவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. ஸ்பர்ஜன் நிறைய பேருக்கு தெரியுது. அவர் ஊழியருக்கு குறித்து என்ன பண்ணியிருக்கிறார், எது கல்லிலேயே போட்டின்னு தெரியலையா, அதனால எல்லாரும் சிரிக்கிறவ. ஸ்பர்ஜன் வந்து ஊழியரே உனக்குன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு. அதில் இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு வெறும் சேல்ரி மட்டும் அந்த ஸ்தாபனத்துலேருந்து கிடைச்சா அது வந்து போஜனமாக இருக்காது. பட்டு அவனுடைய ஆவிக்குரிய போஜனத்துக்கு இந்த ஸ்தாபனம் அநேக ஆவிக்குரிய புஸ்தகங்கள், ஆலோசனைகள் கட்டாயம் என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான ஒரு ஸ்பிரிச்சுவல் போஜனம் எதுவாக இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய. அதாவது நீங்கள் பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களை எழுதியிருப்பார், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே என்ன எழுதியிருக்கிறாரு, தீமோத்தேயுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கிறார். நீ இப்படி இருக்கணும் தீமோத்தேயுவே, இப்படி பேசணும், இப்படி வரக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இதில் ரொம்ப எச்சரிக்கையாயிரு, வசனத்தை எப்படி நீ செயல்படுத்தணும் அதுக்கு சொல்கிறார். உன் பாட்டிக்குள்ளே இருந்து அதே விசுவாசம் உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, உங்கள் அம்மா கிட்ட இருந்தது உங்ககிட்ட என்ன பண்ணட்டும், எப்படி எழுதி ஆலோசனை கொடுக்குறாரு. ஏன்? அவர் கூட இருந்த ஊழியர் இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா என்ன பண்ணணும், செயல்படணும். இதுதாங்க ஸ்பிரிச்சுவல். அப்போ ஒரு சண்டே கிளாஸ் டீச்சருக்கு கட்டாயம் என்ன தெரிஞ்சிருக்கணும்? சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளதான் இருப்பியார். இவன் என்ன கத்துனாலும் நான் கையை தூக்க மாட்டேன். சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரை பார்த்தேன். அந்த பையன்கிட்ட கேட்பேன், ஏன்டா சண்டே கிளாஸ்க்கு லேட்டாக வர, டைமுக்கு வந்தால் நல்லா வசனத்தை கற்றுக்கலாம்ல அப்படின்னு. அந்த பையன் சொல்லுவான், அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். அந்த அம்மா பேர் மேரின்னு வைங்களேன். அந்த மேரி இருக்கால, சலம்பிட்டு இருப்பா, சிறையாக இருக்கும். அதனால் போகிறதுக்கு பிடிக்காமல் என்ன பண்ணுவேன், லேட்டாக வந்து அட்டென்ஷன் மட்டும் என்ன பண்ணிக்கிடுவேன், போட்டுக்கிடுவேன். அந்த மேரி என்ன பண்ணுவா, சரி ஒரு நாள் அந்த அம்மா தான் என்ன பாடம் நடத்துதுன்னு சொல்லி, இதை நான் ஊழியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 12-13 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். சரி அந்த அம்மா என்ன நடத்துதுன்னு சொல்லி போய் பார்த்தேன். அந்த அம்மா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்படி, அவ்வளோ வெறும் 16 வயசு பசங்க, அவங்களுக்கு பாடம் எடுக்குது. பொண்ணு பார்க்கும்படி எந்த யார் வந்து ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி வார்க்கிறார்களோ அவர்களையே தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த அம்மா இழுத்து சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன வந்திருக்கும், உண்மையிலேயே மீறி சலம்பிட்டு இருக்கிறான். சலம்பல் தாங்க முடியாமல் தான் லேட்டாக வந்தேன். இன்றைக்கி உங்களால் தான் சீக்கிரம் வந்திருக்கிறேன். உங்களால் தான் என்ன வந்திருக்கிறேன், சீக்கிரம் வந்திருக்கிறேன். அப்போ நல்ல கவனிங்க. ஒரு பிள்ளைகளுக்கு அவங்க பேசுகிற வார்த்தை அவங்கள என்ன பண்ணணும், பலப்படுத்தணும், செயல்படுத்தணும், அவங்கள உருவாக்கணும். கொல்லன் கையில் வந்து கல்லை செதுக்க வந்திருக்கிறான். அவன் கையில் உளியே இல்லைன்னா கல் உருண்டையாக தான் இருக்கும், எதுக்குமே பயன்படாது. புரிஞ்சிச்சா? அவன் சிலை செதுக்கும் பொழுது அந்த சிற்ப ஆசிரியர் கையில் என்ன இருக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கான உளி இருக்கணும். உளி அடிக்கடி கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வச்சுக்கிடணும். இல்லைன்னா சிலைக்கு காது இருக்காது, மூக்கு இருக்காது, வாய் இருக்காது,
இன்னைக்கு நிறைய சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே இருக்காது. என்ன இருக்காது? எதுவுமே இருக்காது. அந்த எக்ஸாம் வரும் பொழுது மட்டும் ரேஸ் குதிரை ஓட விட்டுருவாங்க. பட்டி பட்டி இந்த இதெல்லாம் படிச்சிரு, இதெல்லாம் ஒன் வேர்டில் வந்துடும், இதெல்லாம் இப்படி வந்துடும், படித்து என்ன பண்ணிடு கொண்டு வந்துரு. பிள்ளைகள் அனைத்தும் பாஸா? பாஸு. பிள்ளைகள் அனைத்தும் என்னது? பாஸு. வீட்டில் என்ன பண்ணும்? ஒரு வேலை செய்யாது. ஒன்று சொல்லும், ஒரு வீட்டில் ஒரு பையன், அவனுக்கு அப்போ ஒரு 20 வயசு இருக்கும். இத்தினோண்டு நிக்கர் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவங்க அம்மா சொல்லுது, அறிவில்லை, இது என்ன ட்ரெஸ்ஸு, இதை போய் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் உடனே என்னப்பா சொல்கிறான்? இது இப்போ ஃபேஷன் தானே. ஆமாடா, எங்கள் அம்மா கோம்பச்சி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் அம்மா யார்? கோம்பச்சி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையிலே அந்த ட்ரெஸ்ஸை அவன் போட்டால் இப்படி தான் இருக்கும், உள்ளாடையை வெளியே போட்டு நடந்த போல் இருக்கும். அப்போ நல்ல கவனிங்க, பிள்ளைகள் ஒரு காரியங்களை தெளிவடையணும் அப்படின்னா எத்தனை பேருடைய பிள்ளைகள், அதாவது டியூஷனில் படிக்கிற உங்கள் சண்டே கிளாஸில் உள்ள பிள்ளைகளுடைய கேரக்டர், குணாதிசயங்கள், அதனுடைய பர்சனல் சுபாவங்கள் தெரியும். அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு அல்லேலியா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ சொன்னதே எனக்கு தெரியல, அதனால அல்லேலியா சொல்லலை. நல்ல கவனிங்க, ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் அதை அவங்கக்கிட்ட வர்ற 5 பிள்ளைகள், அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய பிடிச்சது பிடிக்காதது, அவங்களுடைய கோபம் பிடிவாதம், இதெல்லாம் யாருக்கு தெரியணும்? அப்போ தான் அவங்கள என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். இப்போ இதெல்லாம் எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அவங்க அல்லேலியா சொல்லுங்கள். எப்படி உள் வாங்குது பற்றில. அப்பமே 6வது நடத்தும் பொழுது அந்நிய பாஷன்னு கை தட்டலைன்னு அப்போது லூசிபர்லாம் அந்த பக்கம் தூக்கி வீசப்பட்டான். இப்போ லூசிபர் உள்ளே உட்காந்து பக்கத்தில் வந்துட்டு, நம்ம ஆளுடே நீ, இந்த காரியத்தில் நம்ம தான் வின் அப்படின்னு சொல்லின மாதிரி இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள், ஸ்கூல் டீச்சராக பணியாற்றுறவங்க, நான் மெட்ரிகுலேஷன்லேயோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ, அவங்க யாராவது இருந்தால் அவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். ஸ்கூல் டீச்சர் ஒருத்தருமே இல்லையா? ஸ்கூல் டீச்சர்னு சொல்கிறதுக்கே ஒரு ஆளுக்கு பயமாக இருக்குது. உங்கள் ஸ்கூலில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 30 ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களுக்கு கொடுக்குற எல்லா பாடத்துலையும் பாஸ் பண்ண வச்சுருவீங்கள்ல? பாஸ் பண்ண வைக்காட்டவங்களை என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு ஸ்கூலில் ஆண்டு விழாவில் அந்த கடைசி டைமில் அவங்களுக்கு சிறப்பு விருந்தினராக நான் போயிருந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் கிட்டத்தட்ட 50-60க்கு மேலே டீச்சர் இருந்தாங்க, வேன் டிரைவர் இருந்தாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஆயமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 100க்கு மேலே இருந்தாங்க. ஒரு ஸ்கூலில் 2 ஸ்கூல் சேர்ந்து அது ஒன்றா நடத்தியிருந்தாங்க. அப்போது அதில் சில டீச்சர் மேக்ஸ் நடத்தின பாடத்தில் எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆன மற்றல நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. அப்போ என்ன கொடுத்தாங்கன்னா கேஷ் ஒரு 5,000 கொடுத்தாங்க. அப்போ அந்த சிறப்பு விருந்தினர்லையே நான் வந்து அவங்களுக்கு செய்தி கொடுத்து அந்த கிஃப்ட்டு எல்லாருக்கும் அந்த கேஷை கொடுத்தேன். அப்போது அன்றைக்கி நான் கொடுக்க போயிருந்த போது செய்தி ஆண்டவர் சொன்னார், உன்னை விட இவங்க நல்லவங்க, நல்ல ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணு, பாராட்டி பேச அப்படின்னார். அப்படின்னா 30 பசங்களை பாஸ் பண்ண வச்சு அந்த 30 பேருக்கு 30 கேரக்டர் இருக்கும். ஒருத்தனுக்கு படித்தா ஞாபகம் வராது, ஒருத்தன் வானவில் போலவே எழுதுவான், ஒருத்தனுக்கு என்ன இதுனாலும் வாய் சும்மாவே இருக்காது. அப்படிப்பட்டவங்களெல்லாம் படிக்க வச்சு எழுதி அவனை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருவாவ. எவ்வளோ சேலரி டீச்சர்? 8,000 ரூபாய்க்கு இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறவ. ஆண்டவர் மாதம் எவ்வளோ வருமானம் தர்றாரு. இதுக்கு உங்கள் பிள்ளைகளை எவ்வளோ கரெக்டாக சண்டே கிளாஸ் நடத்தணும். இப்போ புரியுதா நான் சொன்ன வார்த்தை? ஒரு டீச்சர் அவ்வளோ கண்ணியமாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணலை. இப்போ நான் சொன்னது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அவங்க வீட்டில் உட்காந்தும் படிப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பாடம் எடுக்கணுங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணி. அடுத்த வாரம் உள்ள பாடத்தை நான் படிச்சிருக்கிறேன் சண்டே கிளாஸில். அவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். சோத்ராண்டவரே, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நாம் செய்கிற ஊழியங்களில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளோ கனம் செலுத்தணும். உண்மையிலே நான் ஆரம்ப நாட்களில் எனக்கு கிடைச்ச ஊழியமே சின்ன பிள்ளைகளை நடத்துறது. அப்போ ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் நடத்துகிறத ஒரு வாரம் முழுவதும் சிந்திப்பேன். என்ன பேசணும், எப்படி இதுங்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவேன், சிந்திப்பேன். எனக்கு முதல்ல பைபிள்லாம் தெரியாது. ஆண்டவர் ஒரு இடத்துல பேசணுன்னா எனக்கு பிரத்யேகமாக வெளிப்பாடு வரங்களை கொடுத்துருக்கிறாரு. என் கூட உட்காந்து தரிசனமாய் பேசுவார். இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்றைக்கி உங்கள் இடத்துல வந்து நான் இதெல்லாம் பேசினேன் இல்லையா, ஆண்டவர் நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசினார். நான் துக்கமாக இருக்கிறேன், இந்த மக்களை குறித்து
என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு குதிரையை காண்பிச்சு, இந்த குதிரையினுடைய ஒவ்வொன்றா இதுனார். நான் ஒவ்வொன்றா ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதி வச்சு தான் இந்த வெளிப்பாடு வரங்களை நான் எனக்கு மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். நான் இங்கே ஜிப்ஸுக மில்லில் மாஸ்டராக வந்திருந்தேன். எதுக்கு வந்திருந்தேன்? ஜிப்ஸுக மில்லில் மாஸ்டராக. அப்படி வந்த பிறகு ஒரு பெந்தேகோஸ்து சர்ச்சில் போய் நல்ல அபிஷேகம்லாம் ஆண்டவர் ஊற்றினார். ஆண்டவர் கிருபையை தந்தார். அதன் பின்பு தான் ஊழியம் செய்யணுங்கிற ஒரு தாக்கத்தை கொடுத்து ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணார், என்ன அனுப்பினார். அப்போ கவனிச்சிங்க அப்படின்னா என் கூட அப்படி நின்று பேசுவார். என் கூட நான் அடுப்பில் ஜிப்ஸை கிண்டிக்கிட்டு இருப்பேன். என் கூட நின்று என்ன பண்ணுவார், பேசுவார். இந்த இடத்துல நீ அதிகமாக பேசக்கூடாது, இவ்வளோ சொன்னால் போதும், இந்த வசனத்தை இப்படி பேசணும். அந்த பசங்களுடைய இன்றைக்கி நடத்த போகிறக்கு முன்னாடி அவங்க என்ன சுபாவத்தில் இருக்கிறாங்கன்னு நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணி அதெல்லாம் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன சுபாவத்தில் இருக்கிறாங்க, இன்றைக்கி கவலையில் வந்தாங்களா, வீட்டில் சண்டை போட்டு வந்தாங்களா, இதெல்லாம் என்ன பண்ணணுமா. நான் ஒரு முறை பெண் பிள்ளைகள் சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊரில் 40 பிள்ளைங்கள்கிட்ட வருவாங்க. அந்த இடத்துல சண்டே கிளாஸ் நடத்துகிறேன். இன்றைக்கும் எனக்கு சின்ன பிள்ளைகள் மத்தியில் 7 ஜெபக்குழு இருக்குது. எத்தனை இருக்குது? 7 ஜெபக்குள்ள தான் 500 சில்லற பிள்ளைங்க இருக்கிறாங்க. கவனிங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ளே வந்த உடனே பச்சை ஓந்தி தெரியுமா அப்படின்னா என்னென்னு, ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்றாப்புல கலர் என்ன பண்ணும், மாற்றிக்கும். இப்படி ஒரு இதை காண்பிச்சுட்டு சொன்னார். இதை காண்பிச்சார். காண்பிச்ச பிறகு என்ன ஆண்டவர் இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளைகள் ஏன் முன்னால் வச்சு ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பக்தி என்ன, வெளியே போனால் என்ன இருக்கும், இன்னொரு வாழ்க்கை இருக்கும். இது இப்போ இதெல்லாம் நடத்த போகிறதுக்கு முன்னகிட்டே என் முன்னால் 30 பிள்ளைகள் இருந்தாலும் 30 பிள்ளைகளை ஸ்கேன் எடுத்த மாதிரி ரிப்போர்ட்டு தந்திருப்பார். என்னென்ன இதில் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இதை செய்கிறாங்க, இந்த காரியத்தில் இருக்கிறாங்க, கவலையாக யார் வந்திருக்கிறா. அந்த சில பிள்ளைகளை வெளியே நிறைய இடத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கி இந்த மாதிரி பாரத்தில் இருக்கிறாங்க, சொல்லு நான் அந்த பிள்ளையை நேசிக்கிறேன்னு. அதை சொன்ன உடனே அந்த பிள்ளைகளை அழ ஆரம்பிச்சிடும். காரணம், தேவனை போல நம்ம நேசிக்க யாருமே இல்லை. அதனால தான் அந்தரங்க ஜபத்தில் மட்டும் பெருமையே இருக்காது. அந்தரங்க ஜபத்தில் என்ன இருக்காது, அந்தரங்க ஜபத்தில் போய் நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் இன்னைக்கு போனேன், பயங்கரமாக பிசாசை துரத்துனேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவருக்கு எதுவுமே மறைவே கிடையாது. அங்கே போனால் என்ன மட்டும்தான் சொல்லுவோம், உண்மையை மட்டும்தான். ஒருவேளை ஸ்டேஜில் வந்து நான் சொல்லலாம், கடந்த வாரம் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், சப்பானி நடக்க பண்ணினேன்னு சொல்லலாம். ஒருவேளை கேட்குற நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் தெரியும் அது என்னது பொய்ன்னு. அந்தரங்கத்தில் போய் இயேசுவுக்கு முன்பாக ஒரு பொய்யை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவை எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், தெரிந்து வைத்திருக்கணும். அப்போ வரங்கள் மிக மிக என்னவது அவசியம், வரமுள்ள ஒரு வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் கேட்டுக்கொள்வது. இயேசு உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், திட்டம் தெரிந்திருக்கணும். இன்னைக்கு பைபிள் காலேஜில் பிடிஹெச் முடித்து எம்டி பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், பிடிஹெச் முடித்து என்ன பண்ணுறேன், கிளாஸில் தான் சர்டிஃபிகேட் ஒன்றுமே கிடையாது. ஆனால் காலேஜில் பிடிஹெச்சில் அந்த கவுன் போட்டு பட்டம் வாங்கும் பொழுது, ஆண்டவரே எவ்வளோ கிருபையா என்ன பண்ணியிருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். ஞானம் அறிவு திறனை யார் தர்றா, ஏசப்பா. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இறுதியாய் ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம செபிக்கலாம். எடுத்து வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 8வது வசனம். நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிற அந்த விளக்கை என்ன பயன்படுத்தணுமா, காணாமல் போனதை தேடுறதுக்கு. அவளுக்கு 10 வெள்ளி காசு, அது ரொம்ப முக்கியம். இதே போல விளக்கை இன்னைக்கு தந்த இயேசு காணாமல் போன ஆடுகளை இந்த மந்தையில் கூட்டி சேர்க்கும்படி, இல்லை என்றால் அறுவடைக்கு காத்திருக்கிற அந்த வயல் நிலத்துக்கு போய் அந்த அறிக்கைகளை அரித்து, அந்த அறுக்கட்டுகளை அரித்து எங்கே கொண்டு வரணும், களஞ்சியமாக இருக்கிற தேவாலயத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நியமித்திருக்கிறார். ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களிடத்தில் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். உங்களில் எத்தனை பேர் இதை செய்து வருகிறீர்கள், செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆயத்தமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செய்து வருகிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. எபிரேயர் 5:12. இதோட நம்ம வசனத்தை முடிக்கலாம். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து ஆண்டவருக்கு நேராக என்ன பண்ண போறோம், ஜெபங்களை ஏறெடுக்க போறோம். எஸ், 10 வருஷம் ஆன மெம்பர் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீ இப்போ எங்களை கொஞ்ச நஞ்ச மானத்தையும் வாங்காமல் விட மாட்டா. உங்க கையில் மைக்கு கொடுத்ததே தப்பு. காலத்தை பார்த்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 வருஷம் ஆகி நீ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் என்ன பண்ணணும்? உபதேசம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். வசனம் அப்படி சொல்லுது. இல்லைன்னா நீங்கள் யார்? குழந்தைகள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானம் பூமியும் ஒழுங்கின்மையாக இருந்தது. இப்படி என்ன பண்ணணும்? அவரை சர்ச்சுக்குள்ள ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். இந்த நல்லவர் வெளியே போய் எங்கேயும் என்ன பண்ணுறதில்ல. இதான் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? மூல உபதேசத்தை சொல்கிறேன். நீங்கள் பலமான ஆகாரத்தை இல்லை, பால். அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. காணாமல் போன ஆடை தேடணும்னா உங்கள் ஆவிக்குரிய அபிஷேகமும் பலமும் இன்னும் என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். உங்கள் சர்ச் இப்போ ஒரு சர்வீஸ் நடக்குன்னா இன்னும் 2 ஆண்டுகளில் 2 சர்வீஸாக என்ன பண்ணட்டும்? மாறட்டும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதற்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்? அபிஷேகம் நிறைந்தவர்களாய், ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாய். மன்றாட தெரியாத ஒரு குடும்ப தலைவர் தன் குடும்பத்தை மடிய பண்ணுகிறான். ஒரு ஜெப வாழ்க்கையில ஒருவனுக்கு மன்றாட தெரியணும். ஒரு ஜெப வாழ்க்கையில ஒருவனுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஒரு ஜெப வாழ்க்கையில ஒரு மனிதன் அதிகமாய் அனலாய் இருக்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஏனென்றால் நம்மை கர்த்தர் உயர்த்த ஆயத்தமாய் இருக்கிறார். நம்மை கொண்டு அநேக ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இதை ஒவ்வொரு நாளும் உங்களிடத்துல தேவன் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்ற வார்த்தை, நீங்க என்ன பண்ணுங்க? காலத்தை பார்த்தால் யாரா இருக்கணும்? போதகராக இருக்கணும். உங்க விளக்க கொளுத்தி எங்க வச்சிடாதீங்க? மரக்காலில் வைத்திராதீங்க. அப்படி எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதிக கிருபைகளை கட்டளையிடணும், அதிக தயவை கட்டளையிடணும். இந்த இடத்துல ஆண்டவர் 2 விதமான வரங்களை இன்றைக்கு ஊற்ற போகிறார். ஒன்று உங்களை அனலாக்குற அபிஷேகம். இன்னொன்று சிலருக்குள்ள இந்த இடத்துல வந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும், ஊழியம் செய்யணும். இப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவங்க இந்த இடத்துல இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மங்க பண்ணி இருக்கிறது பிசாசின் கிரியைகள். இன்னைக்கு மீண்டும் எழும்ப போகிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை பார்த்து மகிழ்விக்கணும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவருடைய ஏற்றுக்கொண்டவர்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய பலன் இன்னைக்கு என்ன நிரப்பணும். இன்னைக்கு ஒரே திட்டம், நான் தகப்பனே அந்த ஆவிக்குரிய அபிஷேகம் உள்ள வாழ்க்கையை ஒரு மரக்காலில் வைத்திடக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று பயன்படுத்தணும். ஆண்டவருக்கு பிரியமா பயன்படுத்தணும். இயேசு என்ன அதிகமா நேசிச்சாரு. இயேசு எம்எல் அதிக அன்பு வைத்தாரு. இயேசு எவ்வளோ உங்க மேல இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை ரட்சிக்கிற தேவன். அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் உங்க மேல இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. அவரை போல உங்களை நேசிக்க யாரும் இல்லை. அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு 2 நிமிடம் அப்படியே ஒப்பு கொடுங்க. என்னை குறித்திருக்கிற உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என்னை குறித்திருக்கிற உம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தா. என் விளக்க கொளுத்தி மரக்கல்ல வைக்கக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு திட்டம் என்னை குறித்திருக்கொள்ள ஆண்டவரே, ஏதோ குறித்து உங்கள் சித்தம் இருக்கொள்ள ஆண்டவரே. இன்னைக்கு உங்களை கவனித்து பாருங்க. உங்கள் நிமித்த ஆண்டவர் துக்கமாக இருக்கிறாரு. இவ்வளோ கிருபையை கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ சத்திய வசனங்களை கொடுத்துருக்கிறேன். உன்னையுமே நீ விதைக்க போகவே இல்லையே, உன்னையுமே நீ கொண்டு போகலையே. இன்னும் நீ அறுத்துட்டு வாரந்தோறும் ஆத்துமாக்களோட வர வேண்டிய உன் கரம் வெறுமையாய் வருகிறதே. ஆண்டவருக்கு காணாமல் போன ஆடை குறித்து ஒரு பரிதவிப்பு உண்டு. நினிவேக்கு யோனாட்ட சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்காக நான் பரிதவிக்கிறேன். யோனா, உனக்கு ஏன் அந்த பாரம் இல்லை? நீ ஏன் எரிச்சல் அடைகிற? இன்னைக்கு உங்களை கவனிச்சு பாருங்க. உங்க விளக்கு இன்னைக்கு மரக்கல்ல இருக்கிறதுனால தாங்க ஆண்டவருடைய பாரத்தை குறித்து ஒரு ஒரு வித்தியாசமும் தெரியாம இருக்குது. உங்களை என்னை ரட்சித்தது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய கல்வாரி தயவு. இன்னைக்கு எவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. உங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளையே, நீ எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி இளம் தலைமுறைகளை கர்த்தருடைய கரங்கள்ல நடத்தக்கூடிய ஒரு சுபாவம்
4-5 பேர் சேர்ந்து டெய்லி கூடி ஜெபிக்கிற ஜெபக்குழுக்கள் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷரை தேடினேன், ஒருவடைய காணோம். ஆண்டவருக்கு நிறைய பாறை உண்டு. நம்ம தேசத்துல எவ்வளவு பேர் கேன்சர்ல இருக்கிறாங்க தெரியுமா? சிலருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனையில தற்கொலை பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும் பொழுது அது ஒரு நியூஸா படிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனா அந்த நபர் கடைசியில சொல்லியிருப்பான்ல, எந்த கடவுளை என்ன காப்பாத்தலன்னு. ஏசு அந்த வேளையில உங்களை பார்த்திருப்பார்ல, என் பிள்ளை இதுக்காக அழலையே. ஒரே ஒருவருடைய முழங்கால் 20 லட்சத்திற்கு மேல ஜனங்களுக்கு மேல ஆண்டவருக்கு கோபம் இருந்துச்சு. அந்த மோசையுடைய ஒரு ஜெபம் அந்த ஜனங்களுக்கு அந்த கோபம் ஆண்டவர் மாற்றினார். நினிவே ஜனங்கள் மன்றாடின பொழுது கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை இரக்கமாய் விட்டு விட்டார். இன்னைக்கு நீங்களும் அப்படிதாங்க. நீங்க முழங்கால் போட்டு அழித்து போற ஆத்துமாக்களுக்காக கதறும் பொழுது, யாரோ ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் பொழுது, யாரோ ஒரு மதுபான பிரியர் மனம் திரும்பும் பொழுது ஏசப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்லங்க. தகுதியும் திறமையும் இல்லாத என்ன கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்ல. என்னை விட திறமைசாலி நீங்க, என்னை விட அறிவாளி நீங்க, என்னை விட சகலமும் நிறைந்தவர் நீங்கங்க. உங்களுக்கு எவ்வளவு கிருபை பாராட்டுவார். அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்து இருக்கிற நோக்கம் என்ன, என்னை குறித்து இருக்கிற சித்தம் என்ன ஆண்டவரே. நான் உமக்கு பிரியமா நடக்கிற ஒரு பாத்திரமா என்னை மாற்றுக ஏசப்பா. ஏசப்பா இந்த இடத்துல எவ்வளவு பாரத்தோடு வந்திருக்கிறார்ல. இந்த செய்தி ஊழியக்காரனுடையது இல்லைங்க, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்களா? நான் சிலரை கேன்சர் வியாதியில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, வலி தாங்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. எத்தனையோ பேர் வலி வேதனையில இருக்கும் பொழுது உங்களை எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? என் பிள்ளை ஜெபம் பண்ணுவா, என் பிள்ளை மன்றாடுவா, என் பிள்ளை கதறுவா. இவ்வளவு ஒரு நல்ல ஆலயத்தை அதுக்கு தாங்க திறப்புல நின்று மன்றாட. இயேசு நான் கொடுக்கிற காணிக்கையில மட்டும் சந்தோஷம் அடைகிறது இல்ல, அழித்து போற ஆத்துமாக்களுக்கு அவருடைய அன்பை பேசும் பொழுது, அந்த ஆத்துமாக்களுக்காக கதறும் பொழுது, மன்றாடும் பொழுது இயேசு மகிழ்ச்சி அடைகிறார். ஏசப்பா என் மேல உங்க கிருபை ஊற்றுங்க ஏசப்பா. உங்களை தவிர என்ன நேசிக்க யாரும் இல்லை டாடி. அவருடைய கரைகள் வெளிப்படட்டும். இங்கதான் அந்த மகிமையின் ஆவியானவர் வந்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அப்படியே விட்டாதீங்க. அவர் துக்கம் அடைகிறவர், அவர் பாரப்படுகிறவர். அந்த இயேசுவை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேளையில உங்க கிருபை என்னை தாங்கட்டே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. கிருபை என் மேல் ஊற்றப்படட்டும், தயவு என் மேல் ஊற்றப்படட்டும், ராஜாவுடைய பிரசன்னை என்னை நிரப்பட்டும். ஆண்டவரே உங்க கிருபை அன்பு என்னை நிரப்பட்டும். எத்தனை வியாதி உள்ள பிள்ளைங்க இன்னைக்கு வியாதியில இருந்து விடுதலை பெற ஆள் இல்லாம சிலருக்குள்ள எல்லா சகோதரிமா நான் சிலர்கிட்ட ஜெபம் பண்ண பொழுது இப்படியே கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த வலியை தாங்க முடியல, நான் சாகணும்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அது கேட்டு உள்ள உடைஞ்சது உண்டு. அந்த வலி அவ்வளவு கொடூரமா இருக்குது. சில பிள்ளைகளுடைய வியாதி அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரம், குடும்ப பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இயேசு உங்களை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, என் பிள்ளைகள் அவர்களுக்காக மன்றாடுவாங்கன்னு உங்களை எதிர்பார்க்கிறாரு.
நம்மளை ரட்சித்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீது சொல்றாரு, என்னை ரட்சித்ததற்கு, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? அது இயேசுவை நோக்கி பாருங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. நான் பாவியாயிருக்கிறேன், நான் மந்தமாயிருக்கிறேன் சப்பா. ஏதாவது ஒரு காரியத்துல உமக்கு பிரியமா நான் நடக்கையில பயன்படுத்துங்கப்பா. இன்னும் நான் போதாது, இன்னும் நான் போதாது, இன்னும் நான் போதாது. எனக்கு உங்க கிருபை வெளிப்படட்டும், எனக்கு உங்க கிருபை வெளிப்படட்டும், எனக்கு உங்க தயவு வெளிப்படட்டும், எனக்கு உங்க அன்பு வெளிப்படட்டும், எனக்கு உங்க அரவணைப்பு வெளிப்படட்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த ஆத்ம பாரம், நானும் மண்டாடணும், அழிந்து போற ஆத்மாக்களை உங்க ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லணும் ஏசப்பா. ஆண்டவரே, இளம் தலைமுறைகளுக்கு உங்க அன்பின் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். இந்த இடம் முழுவதிலும் மகிமையானவருடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. இதோ உங்கள் நடுவே ஒரு யுத்த தூதர் வந்திருக்கிறாரு. நான் இந்த இடத்தை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் இருக்கிற காட்சியை பார்க்கிறேன், அக்னிமயமான ரதங்கள் இருக்கிற காட்சியை பார்க்கிறேன். எலியாவே, நீ எழுந்திருக்க வேண்டிய காலங்கள் இதோ. தெபொராலே, நீ முழங்கால் படியிட வேண்டிய காலங்கள். இந்த நாள் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. அந்த அக்கினி உங்களை நிரப்பட்டும், அந்த அக்கினி உங்களை நிரப்பட்டும். வருகிறது, வருகிறது, பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். வருகிறது, வருகிறது, வருகிறது. உன் இருதயம் அனல் கொள்ளும்படியாக, உன் இருதயம் அனல் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பலமான ஆகாரம், பலமான ஆகாரம். பாலை உண்ணத்தக்க வேண்டாம், பலமான ஆகாரம் இயேசுவின் நாமத்தினால். ரிகாதி தந்தல கந்தனபா துடக பந்தன கபந்தரபா நிவர ஷடன ரகபாதி தந்த ரகபா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை வருகிறது, வருகிறது, வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆதியில கொண்டிருந்த அந்த ஜெப வல்லமைய, அந்த ஜெப வல்லமைய போதாது. உங்களை தொடுகிற கர்த்தருடைய கரம், உங்களை தொடுகிற கர்த்தருடைய கரம் இப்பொழுதே, இப்பொழுதே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினி, ஒவ்வொருவர் மேலும் அந்த பலமுள்ள அக்கினி வருகிறது, வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். லீதனா ஷெமே ரபௌது நந்தரகபா கதந்தலகத டந்தரபா துனக பந்தனகபதி டந்தரகபா. ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவரே நிரப்புங்க. இயேசுவே வல்லமையினால நிரப்புங்க. இயேசுவே மகிமை, 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 மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். என் மேல் உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சிலர் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார், சிலர் ஆண்டவர் தொடுகிறத பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அநேக சிறு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக போகிற. நீ கேட்டல்ல, பெற்றுக்கொள் இயேசுவின் வல்லமை. வருகிறது உங்கள் இருதயங்களை நிரப்பும்படியாக. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்புவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜாதிகளுக்கு மேலாய் கொண்டு போவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது அவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ஒரு சகோதரியை குறித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதோ. நீ பயப்படாதே, நான் உன் நடுவில் இருக்கிறேன். நீ ஆதியில கொண்டிருந்த அந்த கிருபையை மீண்டும் பெற்றுக்கொள்றீங்க. ஒரு நாள் யாரும் எழுப்பாமலே நீங்க எழுந்து ஜெபம் பண்ண அந்த அக்கினியின் பலன் இன்னைக்கு உங்களை நிரப்பி இருக்கிறது. அந்த அக்கினியின் வல்லமை போதாது. இயேசுவின் நாமத்தினால் ராத்திடா பலாதடபா இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ராகபா ராதா கபா திடாலபா
Likara shandana kamaudu dandara kaba. Liro she megemaha danandara kaba. இயேசுவின் பலன், இயேசுவின் பலன் பிள்ளைகளை நிரப்பட்டாதாக்கடியாய் ரகபா திடந்தர கபா. நிகமா உஷந்தர கபா. நீலகந்தர கபா உஷந்தர கபா. ஆண்டவர் இன்னொரு காட்சியை காண்பிக்கிறத பார்க்கிறேன். உங்கள் நடுவே ஒரு சிறு மகளை காண்பிக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு அந்த நாகமான் என்கிறவன் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள அடிமையாயிருந்த ஒரு சிறு பெண். இன்றைக்கு கவனித்துக்கொள், நீ உன்னை அல்லல் தட்டாதே, நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன்னிடத்தில் செய்ய வேண்டிய ஒரே காரியம், சவுல் கர்த்தரை சந்திக்கும் பொழுது சொன்னான், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். சவுலே, நீ முள்ளில் உதைப்பது கடினமா இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலகீனம் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, நான் வல்லமை உள்ளவளாய் பலவானாய் பயன்படுத்துவேன். வருகிறது உன் சரீரத்தை அக்கினியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு போதிக்கிற வரத்தை கட்டளிடுவேன். ஒரு வாலிப மகளுக்கு இந்த வார்த்தை வருகிறது, நான் உனக்கு போதிக்கிற வரங்களை கட்டளிடுவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த ஒரு காட்சியை பார்க்கிறேன். ஆவியானவர் அடுத்த ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். நிறைய ஏணிகள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். இந்த வார்த்தை சபையை குறித்து வருகிறது. அந்த ஏணிகள் முழுவதிலும் அருகிலே ஒரு தூதர் நிற்கிற காட்சியை பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு கூட்ட தூதர்கள் இறங்கி வருகிற காட்சியை பார்க்கிறேன். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அதிலிருந்து ஒரு தூதன் எக்காலத்தை ஊதிட்டு சொல்றான், இங்க ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் நான் கேட்கிட்டு இதை எழுதி வைக்கிறவர் மாத்திரமல்ல, பதில் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பதில் தருகிறேன். ஏல் பெத்தேலாய் நீ மாற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏல் பெத்தேலாய் மாற, இதோ இறங்குகிற தூதர் இங்கே இறங்கத்தக்கதாக. ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின்படி உன்னை நான் குணமாக்குற பாத்திரமாய் பயன்படுத்துவேன். நிகர ஷே மிகமஹ தினந்தல தினபோ லீரா ஷே கதன ஹந்தனதரபோ. இயேசுவின் கிருபை லாஷே மேகமஹ தினந்தர கபோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலமுள்ள மகள். அன்பு சகோதரா, ஆண்டவர் உன்னை தொட்டிருக்கிறார். அவர் கொடுக்கிற வார்த்தை எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, எரேமியா 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட, தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ராஷா மலாதி நோரெபினா லதினா தினேகபௌது டந்தரகபௌ. இந்த இடத்துல சிலருடைய தலைக்கு மேல ஒரு நெருப்பு எரிகிற காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்தை குழப்புகிற ஆவிகள் இனி மேற்கொள்ளுவதில்லை. அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் இருளின் தடைகள் எரிந்து போயிற்று. அது முடக்கப்பட்டது, அதனுடைய தலை நசுக்கப்பட்டது. இயேசுவின் வல்லமை பிள்ளைகளை பலப்படுத்தினதற்கு நன்றி. அப்படியே வலது கரங்களை உயர்த்துங்க. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை, உங்களுக்கு கிருபையானதை செய்யும்படியாக எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்துங்க. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும்.
சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் நாகுவோம். சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த நாளை கொடுத்து நன்மையினால் நம்மை நிரப்பியிருக்கிறார். கர்த்தர் கிருபையும் இரக்கங்களையும் ஆண்டவரே வெளிப்படுத்தினதுக்கு நன்றி. அடிமையை மண் என்பது நினைவு கூறுகிறேன். கர்த்தராகிய ஆவியானவர் வெளிப்பட்டிருக்கிறேன். அடிமையை தாழ்த்துகிறேன். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். வருகிற நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தில் உமக்கு பிரியமாய் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவாய் வாழ்ந்து ஆண்டவரே ஆத்துமாக்களை நிரப்புகிற ஒரு பணியில் செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபையின் சமாதானமும் வெளிப்படுவதாக. நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இதோ நான் உன் நடுவில் இருக்கிறேன், தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.